ஏ ராமாமிர்த சிவம் பேச வந்துள்ளார். அவரை கரகோஷத்துடன் வரவேற்கிறோம். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆரூர் அமர்ந்தரதே போற்றி, ஸ்ரீரா திருவையாரா போற்றி போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. சத்குரு சரணாரவிந்தாभ्याम् நமः. காமாரி காமான் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணபூஷாஸ்தாம் காஞ்சி நிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவீம் கலையாமி சித்தே. அஞ்ஞானத்தை போய் ஞானத்தை அருளும் மரியாதைக்குரிய நமது டாக்டர் அண்ணாவிற்கு என்னுடைய முதற்கண் நமஸ்காரம். ஸ்ரீ தியாகராஜரின் வரலாறு. தியாகராஜரின் வரலாறு. முதல்ல இமயமலை சாரல்ல வில்வ மரத்தடியில சுவாமியா பால உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது மேல ஒரு குரங்கு உட்காந்து வில்வ இலைய பிச்சு பிச்சு போட்டுட்டே இருக்கு வில்வ பத்திரத்தை. யாரோ நம்மள சுவாமி நினைச்சுக்கிறாரு, யாரோ நம்ம அர்ச்சி பக்தியோட அர்ச்சனை பண்றா அப்படின்னு நினைக்கிறா. சரி அப்படின்னு அம்பாள்கிட்ட சொல்றான். அம்பாள் மேல பாக்குறா. அம்பாள் மேல பார்த்தா அம்பாள் சொல்றா, மேல ஒரு குரங்கு உட்காந்து அவங்க மேல பிச்சு போட்டுட்டே இருக்கு அப்படின்னா சுவாமியை பார்த்த அடுத்த நொடியே அது ஒரு மனுஷனா வந்துருது. மனுஷனா வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லுது, போன ஜென்மம் அதுக்கும் போன ஜென்மம் எல்லா ஜென்மத்திலையும் பண்ண பாவம் உங்களை பார்த்தோன்னே எனக்கு அதெல்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சுவாமி சொல்றார், நீ என்ன ரொம்ப பக்தியோட வில்வத்தை பிச்சு பிச்சு அர்ச்சனை பண்ணதுனால அடுத்த ஜென்மத்துல நீ ஒரு ராதாவா பிறப்ப அப்படின்றார். சரி அப்படின்ட்டு அவரும் நான் ஒரு சின்ன கோரிக்கை என்னன்னு கேட்கிறாரு சுவாமி. அதாவது இப்ப இந்த ஜென்மத்துல நான் குரங்கா உங்கள்கிட்ட இந்த வரத்தை வாங்கியிருக்கேன், நான் எதுக்காண்டி இதை பண்றேன் அப்படின்ற இது என் புத்தியில இருக்கணும் அப்படின்றதுக்காண்டியும், அதே மாதிரி மனுஷ முகம் வந்துச்சுன்னா எனக்கு ஆணவம் அகங்காரம் கண்மை மாயை இந்த மாதிரி எல்லாம் வந்துடும், அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காகவும் எனக்கு குரங்கு தலையோடய நான் பிறக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். சரி அப்படியே ஆகட்டும்னு சுவாமியும் பாலும் மறந்துடுறா. அதுக்கப்புறம் அந்த குரங்கு வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே பூமியில பிறக்குது. அதாவது திலீப மகாராஜாவோட பையனா பிறக்கிறாரு. பிறந்து சின்ன குழந்தையில பேர் வைக்கிறா. பேர் வச்சதுக்கு அப்புறம் முஸ்லிம் சக்கரவர்த்தின்னு, முஸ்லிம்னா குரங்கு, சக்கரவர்த்தினா பேர், அந்த முஸ்லிம் சக்கரவர்த்தின்னு பேர் வச்சிருக்காரு. வச்சதுக்கு அப்புறம் அவளோட குலகுரு வசிஷ்டர்கிட்ட கொண்டு போய் விடுறா. வசிஷ்டர்கிட்ட கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் சின்ன வயசுல போர்னா எப்படி பண்ணணும், போர்னா என்ன, தர்மம்னா என்ன, ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்கணும்னா அதுக்கு என்ன முக்கியம், பொறுமைக்கு என்ன பண்ணணும், இதுக்கு இதான் பண்ணணும் அப்படின்னு நல்லா கத்துன்றதுக்கு அப்புறம் பெருசா வராரு. கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தையே பிறக்கல. என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கும் வயசாயிட்டே போகுது. என்ன பண்றதுன்னு தெரியாம சுவாமிய ஒரு ஒரு நதிக்கரைக்கு போயிட்டு குளிச்சுட்டு உட்காந்து ஜபம் பண்றாரு. ஜபம் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்ப நாளா பண்றாரு. சுவாமி வரவே இல்லை. ஒரு இடத்துக்கு மேல சுவாமி வராரு. வந்ததுக்கு அப்புறமா உனக்கு என்ன வேணும், இவ்வளவு நாளும் நீ ஜபம் பண்ணிட்டே இருக்க, நானும் பாக்குறேன்னு சுவாமி கேட்டார். எனக்கு புத்திர பாக்கியம் இல்ல, எனக்கு ஒரு நல்ல குழந்தையா வேணும் அப்படின்னாரு. சரி ஆணா பெண்ணான்னு கேட்கிறாரு. எனக்கு ஆண் குழந்தைய கொடு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஆண் குழந்தைய தர்றாரு. அதே மாதிரி சுவாமி அவர் கேட்கிறாரு, நீ எல்லாம் ஆட்சி எல்லாமே நல்லா தான் பண்ற, எல்லாமே தெரியுது, ஆனாலும் ஏன் நீ குரங்கு தலையோடய இருக்க, மனுஷன் தலைக்கு மாறலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு. ஏன்னு சுவாமி கேட்கிறாரு. முதல்ல சொன்னேதான் எப்பயும் சொல்றாரு, எனக்கு கெட்டது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் நல்ல வழியிலே போறதுனால எனக்கு குரங்கு தலையே இருக்கட்டும் அப்படின்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் குழந்தை பிறப்பிருக்கு அவருக்கு. அதுக்கப்புறமா இது நடக்கிற மாதிரி மேல தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்கிற மாதிரி இந்திரனுக்கும் வளன்ற அசுரனுக்கும் போர் திடீர்னு. அதனால இந்திரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே பிரம்மாட்ட போறாரு. பிரம்மா சொல்றாரு, இதுக்கு எனக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருக்கு, நீ வா நம்ம போய் பெருமாள்கிட்ட கேட்போம் அப்படின்றாரு. சரி வா அப்படின்ட்டு பெருமாள்கிட்ட போறா. பெருமாள்கிட்ட போய் கேட்கிறாரு, இந்த மாதிரி போர் திடீர்னு வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, நீ ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு.
அப்படியா, கீழே போ, சூரியகுல வம்சத்துல முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவரை கூப்பிட்டுட்டு வா, நீ போர்ல ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு பூலோகத்துக்கு வர, பூலோகத்துக்கு வந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை கூப்பிட்டு வராங்க. போர்லாம் நடக்குது. போர் இறுதியில வதம் பண்ணிடுறாரு வளனை. அதுக்கப்புறமா எல்லா ராஜாவும் எப்படி, பெரிய பெரிய ராஜால எப்படி உன்னாலதான் நான் இதை பெற்றிருக்கேன் அப்படின்னு உனக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிட்டு போன்னு பாருல, அது மாதிரி இந்திரன் கேட்கிறாரு. முதல்ல முசுகுந்த சக்கரவர்த்தி எனக்கு எது வேண்டான்னு தான் சொல்லுவார். ஆனாலுமே நீ என்கிட்ட ஏதாச்சும் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னோடனே, நீ சிவபூஜை பண்ற சுவாமி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அது என்னால முடியாது அப்படிங்கிறாரு முதல்ல. அதுக்கப்புறமா இவர் சொல்றாரு, இந்த மாதிரி தான் ஏதாச்சும் நான் கேட்பேன்னு நான் முதல்ல வேண்டான்னு நீ தான் சொன்ன, ஏதாச்சும் வாங்கிட்டு தான் போனோன்னு, அதுக்காண்டி கேட்டா நீ இப்ப வேணாங்கிற, அப்ப இது என்ன அர்த்தம், ஒரு ராஜா இன்னொரு ராஜா அவமதிக்கிற அர்த்தம் தானே அப்படின்னு கேட்டோன்னே, சரி நான் அவமதிக்க விரும்பல, நீ நாளைக்கு காலம்புற வந்து வாங்கிக்கோ அப்படின்றாரு. சரின்னொன்னே அன்னைக்கு ராத்திரி விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அதே மாதிரி 6 ஜாகிரதை வித்தியாசமா செஞ்சு கொடுத்து சொல்லி அதே மாதிரி 6 விடங்கரை செய்ய சொல்றாரு. செஞ்சு கொடுத்துட்டாரு. அவரும் மரகதலிங்கம், மரகதலிங்கம் சின்னதா இருக்கும், அதை செஞ்சு கொடுக்க சொல்றாரு. 2 6 செஞ்சு முதலே ஒன்று இருக்கும், அதை பார்த்து இதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 6 செஞ்சு கொடு அப்படிங்கிறார். சரின்னு செஞ்சு தந்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுநாள் காலம்புற வராரு முசுகுந்த சக்கரவர்த்தி. இதுக்கு முன்னாடி முசுகுந்த சக்கரவர்த்தி எங்க தங்கியிருப்பாருன்னா ஒரு குகையில. அது என்ன குகைன்னா, கிருஷ்ணாவதாரம் போது ஒரு குகைக்குள்ளார போய் கிருஷ்ணர் வந்து ஒரு அசுரனை போய் ரிஷி கண் திறந்து எரிஞ்சிருவார். அந்த குகை அது. அதுல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கதை ஒரு ஞாபகத்துக்கு வரும். ஞாபகத்துக்கு வர இவரால தூங்கவே முடியாது. திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா யாரும் கூப்பிடுறாரு இவரை, கிருஷ்ணா கிருஷ்ணா யார் என்கிட்ட இருந்து